ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான் உங்களோட கோகனவினா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. திடீர்னு என்னடா ஒரு வீடியோ கூட போடல அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஒரு சில பேர் ஏன்டா இப்போல்லாம் வீடியோ போடுறான்னு கூட யோசிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேராக கூட கேட்டிருக்காங்க, நீங்களாம் அதுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஒரு சில டைமில் எதுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணேன். ஆனால் அப்புறம் தோணுச்சு, நம்ம ஏன் அடுத்தவங்களுக்காக நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ணணும், நம்மளோட உரிமையை நம்ம விட்டு விட்டுருக்கணும்னு சொல்லிட்டு ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. தீபாவளி டைமில் போட்டது, அப்புறம் போடல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி மார்கழி 1 நம்ம கஷ்டம்லாம் விலகட்டும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு வந்து சாமி ரொம்ப பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் உள்ள பூ தான் செம்பருத்தி பூ. அதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து இனிமேயாவது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் டெய்லி வந்து காலைல சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தீபாவளிலாம் காமிச்சாச்சு. காமிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் உள்ளவங்க யாரும் எந்திரிக்கல, நான் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எழுந்திரிச்சேன். நான் எழுந்திரிச்சதோட என் பையன் எழுந்திரிச்சிடுவான்னு சொல்லிட்டு தலகாணிலாம் பக்கத்தில் எடுத்து வச்சு தான் சாமி கும்பிட வந்தேன். சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாமிக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் செஞ்சேன்னா வந்து கொண்டக்கடலை, கருப்பு சொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அது ரெடி பண்ணேன். அது ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 6:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5:45 இருக்கும். 5:45 அப்போ டீ வச்சு கொடுத்தோம். அப்புறம் வீடெலாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மாடை பிடிச்சி கொண்டு போய் கட்டிட்டு ஓகே போய் நம்ம ஆடுகளுக்கு தலை ஒடிப்போன்னு சொல்லிட்டு போனேன். ஆடுக்கு போய் தலை ஒடிச்சு கொண்டாந்து கட்டியாச்சு. அப்புறம் சரி கட்டினதுக்கப்புறம் சரி சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு காலைல தேங்காய் சட்னி செஞ்சு தோசை ஊற்றி தம்பிக்கு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் தம்பியும் கிளம்பி எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் சாமி கும்பிட்டாங்க. கோயில் சாத்தி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் போயிட்டு பூ கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தேன். போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்களோட மாரியம்மன் கோவில், எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில். அந்த மரத்தில் பார்த்திங்களா, மரம் வந்து மாசமாக இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறம் நானும் என் பையனும் அப்படியே நடந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என் பையன் வீட்டுக்கு வரும்போது ஒரே ஓட்டம் ரோட்டில். பொறுமையாக போகணுன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாங்க. அப்புறம் என் பக்கத்தில் வந்தாங்க. அப்புறம் கால் கெடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மழை டைம்னால் மாடி சுத்தம் பண்ண முடியலை. அதனால் போயிட்டு மாடியை போய் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஓகே சமைச்சிடலாம். எங்கள் வீட்டில் எப்போதுமே காலைல சாப்பிடுவாங்க, அப்புறம் மதிய டைம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சீக்கிரம் உழைச்சலாம் சொல்லிட்டு சோறு வடித்தாச்சு. மரவள்ளிக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சோறு வந்துச்சு பார்த்து வடிச்சிட்டேன். அப்புறம் வடிச்சிட்டு மரவள்ளிக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சேன். அப்புறம் நான் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே. அதனால் திங்கக்கிழமை சாப்பிடணும். அதில் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து முட்டை வச்சுட்டு அப்புறம் கரண்ட் போய் சொல்லி மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சேன். அப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு ஓகே போய் பால் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு மாடு மேயிற இடத்துலையே போயிட்டு நானும் என்னோடய மாமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பால் எடுக்க போனோம். நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு அந்த டைமில். மழை வர்ற மாதிரி இருக்கா. அதனால் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பால் எடுத்துகிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5:45 போல் மாட்டை கொண்டாந்து ஓட்டிகிட்டு வந்து தண்ணி காமிச்சு மாட்டை கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் கை கால் மூஞ்சி கழுவிட்டு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பி தூங்கி எழுந்திரிச்சாங்க. ஒரு 3 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பித்தவங்க. அப்புறம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன். எக் ரைஸ் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த நாள் அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.